ஹாய் கைஸ், வெல்கம் டு டேக் இட் ஈஸி. நான் தான் உங்கள் பிரவீன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மஞ்சள் பயிரில் வரக்கூடிய நோய்களை எப்படி கட்டுப்படுத்தலாம், எப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், ஃபஸ்ட்டு அதுக்கான ரெமெடிஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஏன் சிறப்பாக குறிப்பாக இந்த மஞ்சள் பயிரை நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, கடந்த 4-5 வருஷமாக பார்த்துட்டிங்கன்னா மஞ்சள் பயிர் யாருமே அதிகமாக சாகுபடி பண்ணலை. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா, அதோட விலையோட வீழ்ச்சி தாங்க. கிட்டத்தட்ட 5000 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிருச்சு. ஆனால் லாஸ்ட் இயர் பார்த்துட்டிங்கன்னா அதோட விலை 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆகி கிட்டத்தட்ட 20,000 23,000 வரைக்குமே மஞ்சள் விலையேற்றம் கண்டிருக்கு. அதனால் பார்த்துட்டிங்கன்னா இன்னி ஒரு 4-5 வருடங்களுக்கு இந்த மஞ்சள் சாகுபடி அப்படிங்கிறது நம்ம சுற்றி இருக்க ஏரியாவில் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா, மஞ்சள் பயிர் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் சாகுபடி பண்ணாமல் இருந்தங்காட்டி மஞ்சள் பயிருக்கு ஏற்ற வகையான சத்துக்கள் எல்லாமே நம்ம மண்ணில் இருக்கும். சரிங்களா? அதனால் உர மேலாண்மை நம்ம கரெக்டாக கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம்னாவே போதும், நம்மளோட பயிர் சாகுபடியை நல்லபடியாக கொண்டு வந்துடலாம். மஞ்சள் நல்லபடியாக வெள்ளாமை பண்ணி எடுத்துக்க முடியும். ஆனால் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த நோய் மேலாண்மை இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்ல முறையில் நம்ம பண்ணியே ஆகணும். இல்லை அப்படிங்கிறப்ப நம்மளோட சாகுபடி முழுமையாக க்ளோஸ் பண்ணி விட்டுரும். அதாவது நம்மளுக்கு பெரிய ஒரு நஷ்டத்தை கொண்டு பண்ணி விட்டுரும். ஆனால் இந்த மஞ்சளில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம அதோட வித்தியாசம் தெரியவே முடியாது. அந்த புகையான் பொரியான் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை சாம்பல் சத்து குறைபாடுனால வரக்கூடிய அந்த இலைக்கருகள் நோய் வருது பார்த்தீங்களா, இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அதோட ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. நம்ம கண்ணால் பார்த்து இது என்ன வகையான நோய் அப்படிங்கிறத நல்லா பண்ணிகிட்டு இருந்தவங்க இல்லை யாராவது அக்ரி வந்தாங்கன்னா மட்டும்தான் கண்டுபிடிப்பாங்களே ஒழிய, மற்றபடி சும்மா சரி ஓகே அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அதே சமயம் அது கண்டுபிடிக்கப்படாததுனால வேற மருந்து ஏதாவது அடித்து அவங்களுக்கான விவசாயம் நஷ்டமாகறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த பதிவை நாம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். இதில் பார்த்துட்டிங்கன்னா அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், என்ன மாதிரியான ரெமெடிஸ் கொடுக்கலாம், எப்படி நம்ம அது வராமல் இனிமேல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான முழுமையான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இலைப்புள்ளி நோய் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நம்ம அந்த நோய்க்கான ரெமடிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த நோய்னா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை இப்போ நம்ம பார்த்துடலாம். இலைப்புள்ளின்னு என்ன, இப்போ சைடில் பாருங்கள், நான் ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன் பார்த்தீங்களா. இதில் மாதிரி இலைப்புள்ளி, அதாவது பார்த்திங்கன்னா இலைகளோட மேற்பரப்புலையும் சரி கீழ்ப்பரப்புலையும் சரி புள்ளி புள்ளியாக வரும். சரிங்களா? அது ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா சின்ன புள்ளியாக இருக்கும். அதுவே ஒரு வாரம் 2 வாரம் 10 நாள் அப்படி நீங்கள் விட்டுட்டீங்க அப்படிங்கிறப்ப அந்த புள்ளி பெருசாகி இலையை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணி விட்டுரும். அந்த இலை அவ்வளோதான், செத்து போன மாதிரி ஆயிரும். இதுதான் இலைப்புள்ளி நோய். இது வந்துச்சுன்னா என்ன ஆகும், இலையெல்லாம் கருகிரும், நம்மளுக்கு வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஒளிச்சேர்க்கை நடைபெற்றுச்சுன்னா மட்டும்தான் தாவங்களுக்கான உணவு அதுங்களால் உற்பத்தி பண்ண முடியும். அந்த ஒளிச்சேர்க்கைக்கு முக்கியமானது பச்சையம். அந்த பச்சையம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா இலைகளோட மேற்பரப்பில் தான் இருக்கும். இப்போ அந்த புகையான் இல்லைன்னா இந்த பொரியான்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த லீஃப் ஸ்பாட்டு அது வந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா, இலையெல்லாம் டேமேஜ் பண்ணி விட்டுரும். அந்த இலையெல்லாம் டேமேஜ் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும், ஒளிச்சேர்க்கை நடைபெறாது. ஒளிச்சேர்க்கை நடைபெறலைன்னா என்ன ஆகும், தாவங்களுக்கு தேவையான உணவு கிடைக்காது. உணவு கிடைக்காதப்ப வேருக்கு தான் நம்ம போகணும். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் அப்படிங்கிறது மண்ணுக்குள்ளே வரக்கூடிய பயிர் தான். சரிங்களா? அந்த கிழங்குக்கான உணவு போகாது, அப்புறம் அந்த செடியே செத்து போயிடும். இதனால் நம்மளுக்கு நஷ்டம் மட்டுமே உண்டாகும், நம்மளால் விளைச்சல் எடுக்கவே முடியாது. இதுதான் நடக்க போகுது. சரிங்களா? இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. இப்போது இலைப்புள்ளினா என்ன, அது வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம். அது எப்படியெல்லாம் வரும், அதாவது அது எதனால் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாங்களா. ஃபஸ்ட்டு ஃபங்கிசைடு. சரிங்களா? அதாவது இந்த பாக்டீரியாஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான காரணிகளால் இந்த நோய் வரலாம். அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு என்விரான்மெண்டல், அதாவது சுற்றுச்சூழல், திடீர்னு மழை வந்தாலோ இல்லை வெயில் அடித்தாலோ இல்லை மோடம் போட்டு மழை அடித்தாலோ இல்லை மோடம் போட்டு வெயில் வந்தாலோ இல்லை வெயில் பனி வந்தாலோ, அதாவது ஒரு சீரான தகவமைப்பு இல்லாமல் அப்படியே மாறி மாறி வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான சீசன்லேயும் பார்த்துட்டிங்கன்னா இந்த லீஃப் ஸ்பாட் அப்படிங்கிற டிசீஸ் வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு லீஃப் ஸ்பாட்னா என்னன்னு பார்த்தோம். செகண்டு அது வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தோம். தேர்டு அது எதனால் வரும்னு பார்த்தோம். இப்போ அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு டேங்க்குக்கு டில்ட்டு
25 மில்லியும் ஸ்ப்ரிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 25 கிராம் அப்படிங்கிற விகிதத்தில் வந்து ஒரு டேங்க்குக்கு இந்த அளவுகள், அதாவது ஒரு டேங்க்குக்கு 25 கிராம் ஸ்ப்ரிண்ட்டும் 25 மில்லி லிட்டர் டில்ட்டும் வந்து கலந்து நல்லா நலையிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. மழை பெஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒட்டும் பசை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நல்லா கொடுத்துருங்க. இது வந்து ஃபஸ்ட் டோஸ். இதே மாதிரி 10 நாள் கழித்து மறுபடியும் இன்னொரு டோஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப இந்த இலைப்புள்ளி நோயை வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். இந்த இலைப்புள்ளி நோயை கட்டுப்படுத்திக்கிட்டிங்கனாகவே முக்கால்வாசி ஸ்டேஜை நீங்கள் வந்து தாண்டின மாதிரிங்க. மஞ்சளில் வந்து முக்கியமாக கிழங்காலுகளை விடவே பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நோய் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா இந்த இலைப்புள்ளி நோய் தாங்க. இந்த இலைப்புள்ளி நோய் வந்துச்சுன்னா இலையெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும், நம்மளுக்கான நஷ்டத்தை வந்து இது கொடுத்துரும். அதனால் டில்ட்டும் ஸ்ப்ரிண்ட்டும் 25 கிராம் 25 மில்லி அப்படிங்கிற விகிதத்தில் வந்து கலந்து இலை மேலே படுற மாதிரி 2 டோஸ் வந்து கொடுத்துட்டிங்கன்னா இந்த இலைப்புள்ளி நோயை வந்து கட்டுப்படுத்திடலாம். சரி, இந்த மருந்து மட்டும் அடித்தா போதுமா? அப்படி மட்டும் விட்டுறாதீங்க. இந்த மருந்தை அடித்ததுக்கப்புறம் எந்த மாதத்தில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெஸ்டாவில் வந்து பக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. க்ரீன், ப்ளூ, ஆரஞ்சு அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அடித்த உடனே அடுத்த 10 நாளைக்குள்ளேயே இந்த பக்கெட்ஸில் ஏதாவது ஒன்று, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 6 மாதத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறப்ப க்ரீன் பக்கெட், 6 to 8 மாதத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறப்ப ப்ளூ பக்கெட், 8 to 10 மாதத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஆரஞ்சு பக்கெட். இந்த 3 பக்கெட்ஸில் ஏதாவது ஒரு பக்கெட்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஸ்டேஜில் வந்து உங்கள் பயிர் வந்து இருக்கும். அப்போ வந்து இந்த இலைப்புள்ளி நோய் வந்துருச்சு, நான் இந்த மருந்தெல்லாம் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற அந்த சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த 3ல் ஏதோ ஒரு பக்கெட் மருந்து அடித்தா அடுத்த 10 நாளில் வந்து கொடுத்துட்டிங்கன்னா இனி வரக்கூடிய இலைகள் வந்து நல்லா பூஸ்டப் ஆகி நல்ல ஒரு விளைச்சலை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி இந்த பக்கெட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்கலாம். எப்போ ஆர்டர் போடுறீங்களோ அடுத்த நாளே உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.